ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே துரத்தப்பட்ட ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்தன. சாப்பாட்டிற்காக அவர்கள் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியதாயிருந்தது. ஆதாமும் ஏவாளும் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் அவரோடு இருந்த நட்பை முறித்துக் கொண்டபோது அழகிய பழ மரங்களை பார்ப்பதற்கு பதிலாக ஏராளமான முட்செடிகளை தான் பார்த்தார்கள். ஒரு குறிப்பிட்ட மரத்தின் பழத்தை சாப்பிட்டால் அவர்கள் செத்துப்போய் விடுவார்கள் என்று கடவுள் எச்சரித்தது உனக்கு நினைவு இருக்கிறதா? அவர் எச்சரித்தது போலவே அவர்கள் அந்த பழத்தை சாப்பிட்ட நாளிலிருந்து அவர்கள் வயதாகி சாக வேண்டியதாயிருந்தது. கடவுள் ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்திய பிறகே அவர்களுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள். அப்படியானால் அந்த பிள்ளைகளும் கூட வயதாகி சாக வேண்டியதாயிருந்தது. ஆதாமும் ஏவாளும் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் சந்தோஷமாக வாழ்ந்திருப்பார்கள். ஒருவரும் வயதாகி நோயுற்று சாக வேண்டியதாய் இருந்திருக்காது. ஆதாமும் ஏவாளும் தங்களுக்கு பிறந்த முதல் மகனுக்கு காயின் என்றும் இரண்டாவது மகனுக்கு ஆபேல் என்றும் பெயர் வைத்தார்கள். அவர்கள் இருவரும் வளர்ந்து பெரியவனாகி காயின் தானியங்களை பயிர் செய்யக்கூடிய விவசாயியாக காணப்பட்டான். ஆபேலோ மந்தையை மேய்க்கிறவனாக காணப்பட்டான். ஒருநாள் காயினும் ஆபேலும் கடவுளுக்கு காணிக்கையை கொண்டு வந்தார்கள். காயின்தான் பயிர் செய்த விளைச்சல்களிலிருந்து சிலவற்றை கடவுளுக்கு கொண்டு வந்தான். ஆபேலோ தன்னுடைய மந்தையிலிருந்து சிறப்பான ஒரு ஆட்டை எடுத்துக்கொண்டு வருகிறான். ஆபேலையும் அவனுடைய காணிக்கையையும் கடவுள் ஏற்றுக்கொண்டார். ஆனால் காயினையும் அவனுடைய காணிக்கையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் தெரியுமா? ஆபேலின் காணிக்கை காயினுடைய காணிக்கையை விட மேலானதாக இருப்பதால் அல்ல. ஆனால் ஆபேல் நல்லவனாக இருந்ததனால்தான் தேவன் அவனுடைய காணிக்கையை ஏற்றுக்கொண்டார். காயினோ மிகவும் கெட்டவனாக இருந்தான். தன்னை விட ஆபேலை கடவுள் அதிகமாக நேசித்து அவனுடைய காணிக்கையை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி அவனுக்கு கோபம் வந்தது. ஒரு நாள் காயின் ஆபேலிடம் நாம் இருவரும் வயல்வெளிக்கு போவோம் வா என்று கூப்பிடுகிறான். அங்கே அவர்கள் தனியாக இருக்கும்போது காயின் தன் தம்பியாகிய ஆபேலை அடித்துக் கொன்று போடுகிறான். தம்பிதங்கையே, காயின் தன் தம்பியை கொன்றது எவ்வளவு பெரிய பாவம் இல்லையா? பொறாமையினால் இந்த காரியத்தை அவன் செய்தான். காயின் தன் தம்பியாகிய ஆபேலை கொன்ற பின்பு கடவுள் அவனை தண்டித்தார். எப்படி தெரியுமா? ஆம், அவன் தன் குடும்பத்தாரை விட்டு வேறொரு இடத்துக்கு தூரமாக போகும்படி அனுப்பிவிட்டார். ஆதாமும் ஏவாளும் தவறு செய்தபோது தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள் அல்லவா? இப்போது காயின் தவறு செய்தபோது குடும்பத்தை விட்டு பிரிகிறான். தம்பிதங்கையே, நீயும் தவறு செய்தால் அதற்கான விளைவை சந்திப்பாய்.